ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இந்த நல்ல இரவு வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க, எங்களை தாழ்த்த, ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தி. உம்முடைய நாம மாத்திரம் இன்றைக்கு மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, நீ பலுகி பெருகுவாயாக. ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வேத பகுதியிலெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி எதை சொன்னாரோ அதை ஈசாக்கு மூலியமா கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்கிறதையும், ஆண்டவர் 2வது விசை யாக்கோபுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அதே வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறதையும், யாக்கோபு அதை நினைவு கூர்ந்து யோசேப்பினிடத்தில் சொல்லுகிறதையும், ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படி மோசேக்கு வெளிப்பட்ட போதும் அதே வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது. நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதாக, நீ பெருகுவாய் என்பதாக. ஆண்டவர் 3வது, உன்னிடமிருந்து சந்ததிகள் வெளிப்படும் என்பதாக. 4வது, நீ உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்பதாக. ஆண்டவர் 3-4 இடத்திலையும் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லுகிறத நீங்க வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார் என்றால் ஆதியாகமம் 51:2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், ஒருவனாயிருக்கையில் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனை சந்ததிகளை கர்த்தர் கொடுத்து ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஒரு ஆள்கிட்ட சொன்னது அப்படியே வார்த்தை தவறாம, ஒரு உறுப்பு கூட தவறாம கர்த்தர் சொல்லிட்டே வாரார் என்றால் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கர்த்தர் இந்த இரவும் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் உங்களையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் பெருக பண்ணி உங்களை திரளாய் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க குடும்பங்களை கர்த்தர் பெருக பண்ணி உங்களிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த வருஷம் உங்க திருச்சபையில் உங்க போதகர்கள், உங்க ஊழியக்காரர்கள், உங்கள் தகப்பன்மார்கள் அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக ஜெபித்து உங்களோடு பேசியிருப்பார்கள். 1ஆம் தேதி வாட்ச் நைட் பிரேயர்ல அநேக வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. தேவ மனிதர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் போதோ நீங்க ஜெபிக்கும் போதோ கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பா. நானும் உங்களை பார்த்து அதே ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. நல்லா ஒரு நிமிஷம் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? நீங்க பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. தேவன் சம்பத்தை கர்த்தர் பெருக பண்ணுவா. சந்தானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவா. சந்ததிகளை கர்த்தர் பெருக பண்ணுவா. சத்துவங்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. சபைகளை கர்த்தர் பெருக பண்ணுவா. சம்பூர்ண பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை பெருக பண்ண போகிறார். எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெருக்கத்தின்
பெருக்கத்தின் தேவன். ஆமென், ஆமென். எதிர்மறையான சூழ்நிலையிலையும் நம்மை பெருக பண்ணுகிறவர். யாத்திராகமம் 1:11 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஒரு நெருக்கமும் வேதனையும் பாடுகளும் துன்பங்களும் வந்த போதிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. சர்தார் வல்லபாய் படேல் என்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவரை உங்களுக்கு அறிந்திருக்க முடியும். நீங்க படிச்சிருப்பீங்க புத்தகத்தில், ஸ்கூல்ல. வயசானவங்களுக்கு அவரை குறித்த ஞாபகம் இருக்கும் இல்ல? அவர் ஒரு நாள் பார்லிமெண்டத்தில் பேசுகிறார். கிறிஸ்தவர்களை நீங்கள் ஒடுக்காதிருங்கள், கிறிஸ்தவர்களை நீங்கள் நெருக்காதிருங்கள், அவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி ஆட்கள், அவர்களை நீங்கள் நசுக்கினால் பெருகி விடுவார்கள். அவர் அறிந்து சொன்னாரோ தெரிந்து சொன்னாரோ தீர்க்க தரிசனமா சொன்னாரோ தெரியல. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படிதான் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சுவிசேஷத்துக்கு நெருக்க வந்தாலும், ஒரு பக்கம் ஜெபத்துக்கு நெருக்க வந்தாலும், ஒரு பக்கம் சபைக்கு நெருக்க வந்தாலும், ஒரு விஷயம் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு கிராமங்களுக்கு போகிறவர்களுக்கு தடைகள் வந்தாலும், நார்த் இந்தியாவில் அது ராஜஸ்தானா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எந்தெந்த இடங்களில் எல்லாம் மதமாற்ற தடை சட்டம் போட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை பெருக பண்ணி கொண்டிருக்கிறது உண்மையானார். இந்த கடைசி கால எழுப்புதலில் அப்போஸ்தலர் 2:120 இருந்தது, 3000 பெருகியது போல. 4 அற்புதத்தில் 5000 பெருகியது போல. 5 சபைக்குள்ள பயபக்தியில ஜனங்கள் அதிகமாய் பெருகியது போல. 6 சீஷர்கள் அதிகமாய் கர்த்தர் பெருக பண்ணினது போல. 9 31 சபைகளை கர்த்தர் பெருக பண்ணினது போல. 11 கிறிஸ்தவர்களை பெருக பண்ணினது போல. புறஜாதிகளை 13 பெருக பண்ணினது போல. கர்த்தர் 14 மிஷனரிகளை தேவன் பெருக பண்ணினது போல. இந்த கடைசி நாட்கள்ல சபைகளையும் தேவ ஜனங்களையும் தேவ பிள்ளைகளையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பெருக பண்ண போவது நிச்சயம். No man can stop our increase. கையை தட்டி வாய்களை திறந்து ஜெபிக்க ஒரு நிமிஷம் கேட்கிறேன். ஒரு நிமிஷம். திருப்பூர்ல இருக்கிற பெருக்கத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 312 தாலுகாவில் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்தில் 7 லட்சம் கிராமத்தில் இனி ஒருவரும் தேவ ஜனத்தினுடைய பெருக்கத்தை தடை பண்ண முடியாது. This is a day of revival. No man can stop our growth. Hallelujah. சபையெல்லாம் பெருக போகிறது. கர்த்தர் நம்மை பெருக பண்ண போகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 12 முதல் 4 கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆதியாகமம் 13 13 14 வடக்க கிழக்க தெற்க நோக்கி பார், நீ பார்க்கிற பூமி முழுவதும் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 15 5 நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல கடலின் மணலை போல உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 17 நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். 18 மம்மரின் சம பூமியில பகலின் உஷ்ணமான வேளையில கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷர்கள் வந்து, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துல வருவேன், நான் நீ ஒரு குமாரனை பெறுவாய், நான் ஆசீர்வதித்து பெருக
பண்ணுவேன். அங்கே 24ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, 22ஆம் அதிகாரம் 12-13 வசனம், நீ இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்று. பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டதற்காக பலியிட்டான். 14-17 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே கர்த்தர் பெருக பண்ணுவா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், லாபான் ரெபெக்கால பார்த்து கோடாய் கோடியாய் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பஞ்ச தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளை மாட்டு மந்தைகளை அநேக பணிவிடைக்காரர்கள் கொடுத்ததுனாலே பெலிஸ்தியரை பொறாமைப்படக்கூடிய அளவு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினா. 24ஆம் வசனத்திலிருந்து, ஏசேக்கு சித்தனா முடிந்து ரெகோபோத்தை உண்டாக்கி பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், கோளும் தடியோடு புறப்பட்டு போனவன 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 2 பரிவாரங்களாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருகவே கர்த்தர் பெருக பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம், அங்கே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். எப்ராயிம் மனாசை முன்பாக நிறுத்தின போது இவன் ஒரு தேசம் ஆவான், அவன் இவனுக்கு முன்பாக அவனை நிறுத்தி கர்த்தர் பழுகி பெருகும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. ஆண்டவர் சொல்லுவாரானால் அதை செய்து முடிப்பா. வசனத்துல இருக்குதுன்னா அது உங்களுக்கு நடக்கும். உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்க வியாபாரங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். தரிசனங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். யாருக்கு தான் பெருக்கம் பிடிக்காது? சாசு சூப்பர். உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? சொல்லுங்க, பிடிக்காதா? பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்களே, தோத்திரம். கொடுத்தா 2 கையை நீட்டி சேத்துல வாங்குவோம் நம்ம. நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட 2 பேர் மாட்டிட்டு ரொம்ப முழிக்கிறோம். ஒன்று பாஸ்டர் மாதிரி, ஒன்று ஆண்டவர். எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி எங்களை பாப்பிய பாருங்க. நாங்களே பரிதாபமாக தான் ஊழியம் செய்கிறோம். ஆமாம், பாதி பாருங்க மண்டையில் இருக்காது, பாதி இங்கே பஞ்சாயத்தாக தான் இருக்கும். ஆமாம், இன்னொன்று ஆண்டவர் ரொம்ப திணறாரு நம்மளெல்லாம் பார்த்து. சொல்லுங்கள், எனக்கு நான் பெருகணும். நான் ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் சொன்னேன், இந்த வருஷம் ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை நவம்பர் மாதம் எனக்கு ஆண்டவர் தந்த உடனே சொன்னேன், வர்ற புது வருஷத்தில் ஆண்டவரே என் சர்ச்சுக்கு ஒரு 10,000 வேணும் அப்படின்னு கேட்டேன். பொறாமை, எல்லாத்துக்கும் பொறாமை தான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 10,000 எனக்கு வேணும் ஆண்டவர். 10 மடங்கு இந்த வருஷம் சர்ச்சுக்கு நியூ இயருக்கு வர்ற ஆத்மாவோட 10 மடங்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். 10,000 வேணும்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த நியூ இயர்லேயே அவ்வளவு திரளான ஆத்மாக்களை கொண்டு வந்து என் கண்ணை காமிச்சு சொன்னார், நீ பெருகுவா. ஆமே. கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். பிதாக்களை விட கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. சரி, பிதாக்களை விட கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார்ல. ஆமாம், பிதாக்கள்னா யாரு? 3 காரியம் சொல்கிறேன். பிப்ளிக்கல் forefathers, spiritual forefathers, our own forefathers. ஆவிக்குரிய பிதா, வேதாகம பிதா. எங்கள் அம்மா அப்பா, எனக்கு ஒரு அப்பா அம்மா பிதா. எபேசியர் 6ஆம் அதிகாரம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகளே பிதாக்களுக்கு கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைகளை பிதாக்களுக்கு கீழ்ப்படிங்க.
அப்போது எனக்கு ஆவிக்குரிய பிதான்னா எனக்கு என் பாஸ்டா கூட இருக்கலாம், என்னை நடத்தின ஊழியக்காரங்களாக இருக்கலாம், எனக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய தாசர்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஆவிக்குரிய பிதாக்கள். வேதாகம பிதாக்கள்னா ஆபிரகாமில் இருந்து யோவான் அப்போஸ்தலன் வரைக்கும் வேதாகம பிதா. எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு பிதா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கவும், சுதந்தரித்த தேசத்தில் உங்களுக்கு நன்மை செய்யவும், நன்மை செய்த தேசத்தில் உங்களை பிதாக்களை விட கர்த்தர் பெருகவும் பண்ணுவேன்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த 3 கேட்டகரியில் 0.001% ஆகுது நீங்களும் நானும் பெருகுகிறது தான் தேவனுடைய பெரிய விருப்பமாகவே இருக்கிறது. ஆமென். ஒரு ஆபிரகாம் அழைச்சாரு, ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரம், 70 பேரா போய் 6 லட்சம் புருஷர்கள், வெளியே வரும்போது 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். இயேசு ஒருவர், 12 சீஷர்கள், ஏறக்குறைய 70, இங்கிலீஷ் பைபிளில் 72, 120 அனுப்பினார். ஆண்டவர் பெருகி பெருகி இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவ ஜனத்தை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். ஒரு ஆள் ஆரம்பிக்கிறது தான் கர்த்தர் இந்த வரைக்கும் தேவன் பெருக பண்ணியிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், என்ன விசுவாசிக்கிறவன், யோவான் 14:12 13 என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப இயேசுவே விரும்புறது என்னது? நீ என்னை விட பெரிய ஆள் ஆயிரு அப்படின்னு தான் விரும்புறாரு. என்னை விட நம்ம ஆண்டவரே ஆசைப்படுறது, நீ என்னை விட நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற லீடரா இருக்கலாம், தலைவரா இருக்கலாம். நான் கராட்டே கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன். ஹிந்து குடும்பத்தில் இருக்கும் போது, காலேஜில் படிக்கும் போது காலையில் ஒரு கிளாஸ் போவேன், ஈவினிங் ஒரு கிளாஸ் போவேன். அப்போ எங்கள் மாஸ்டர் ஒரு அடிக்கடி சொல்லுவார், எனக்கு சீனியராக இருந்தவர் சில காரியெல்லாம் எனக்கு இன்னும் சொல்லியே தரலை, மறைச்சி வச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். டேக்வாண்டோ, டோகோ கொரியன் அப்படின்னு 2 ஸ்டைலில் நான் கராட்டே கிளாஸ் படித்தேன். அப்போ அவர் என் மாஸ்டர் சொல்லுவார், எனக்கு அப்படிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் நானும் சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கும் சில காரியம் தெரியாது, மறந்துட்டு மறைச்சி வைக்கணும்னு அவர் சொன்னதை எனக்கு சில காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ நான் செஞ்சதையும் செய், என்னை விட நீ பெரிய காரியங்களை செய் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய விருப்பமே, ஆண்டவருடைய ஆசையே நீங்களும் நானும் அவரை விட பெருகணும்னு அவர் விரும்பினா, அப்போ கர்த்தருடைய பெரிய திட்டமே நம்ம பெருக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பெரிய திட்டமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அங்கே ஆண்டவர் பிதாக்கள் 3 பேர்னா, பிதாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால், சங்கீதம் 22 4 வாசித்து பாருங்க. பிதாக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று வேதம் சொல்லுகிறார். பிதாக்கள்னா ஆண்டவரை நம்புகிறவர்கள், கண்ணை மூடிட்டு யோசிக்காம நம்புகிறவர்கள் தான் பிதாக்கள். எதையுமே யோசிக்க மாட்டான். ஆபிரகாமே கிளம்புன்னு கிளம்பி போய்கிட்டே இருப்பான். நோவா மழை பெய்ய போகுது, பேழை செய்யி, கொப்பேர் மரத்தில் செய்யணும், உடனே கீழ்ப்படிந்து செய்கிறவன் தான் பிதா. கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவரை கண்மூடித்தனமா நம்புகிறவன். மோசேய மேல கூப்பிட்டுட்டு கர்த்தர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, இன்ன பிரகாரமா செய்ய நீ கவனமாயிரு. ஏறக்குறைய 11 முறை 11 times கர்த்தர் மோசேட்ட சொல்றார், நான் சொல்லுகிற காரியத்தை செய்ய, இந்த மாதிரின்படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு என்பதாக. அப்படின்னா அந்த என்ன சொன்னாரோ அதை செய்யறதுல அப்படியே நம்பினவன் தான் நம்முடைய முற்பிதாக்கள். நம்ம அப்படி நம்புறோமா? யோசிச்சா பெரிய கேள்விக்குறிதான். அப்ப நம்பிக்கைக்குரியவர்கள், அப்படி கண்ணை மூடி நம்பினவர்கள் தான் பிதாக்கள். சரி, போகட்டும். வேதத்துல அநேகரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இப்ப ஆபிரகாமை பத்தி
பத்தி ஒரு சாட்சி கொடுத்தாருன்னா என் சிநேகிதன் சொல்றாரு, என் தீர்க்கதரிசின்னு சாட்சி கொடுக்கிறாரு. இல்ல தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறாருன்னா அங்க அப்போஸ்தலர் 13:22 என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் செய்வான், கர்த்தரால் நற்சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறாரு. இப்படி மோசே குறித்து கர்த்தர் சொன்னா என்ன 12ஆம் அதிகாரத்துல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை, பூமியில நான் அவனை எவனும் பார்க்கல, அப்படிப்பட்ட உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறத நீங்க வேதத்துல பார்க்க முடிகிறார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரை வித்தியாசமான முறையில சாட்சி கொடுக்கிறது வேதத்துல இருக்கிறது. ஆனா ஒரு சில பேரை மாத்திரம்தான் எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இப்படி ஒரு சாட்சி கொடுத்ததை நான் பார்க்க முடிந்தது. எப்படி பிரதர்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனை பத்தி சொல்லுகிறா, சாலமோன் ஞானமா இருக்கிறவன், அவனுக்கு ஞானத்தை நான் கொடுத்தேன், அவனை போல ஞானி அவனுக்கு முன்னும் பின்னும். இப்படி சொன்ன சில பேர் தான் இருக்கு. முன்னும் இல்லை பின்னும் இல்லை அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்கிறார். முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி சாட்சி வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. யோசியாவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் போது எப்படி சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? என் பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுல முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தன்னை ஒப்பு கொடுத்து கை கொண்டவனில் இவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, இவனுக்கு பின்னும் இருப்பது இல்லை. யோசியாவை பத்தி ஆண்டவர் அப்படி சாட்சி கொடுக்கிறார். யோபு 1:8 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமா உண்மையா உத்தமமாய் பின்பற்றின இவனை போல பூமியில ஒரு பயலும் கிடையாது. அப்படியாவது சில பேராது இருதயத்துக்கு ஏற்றவன் ஒருத்தர் சொல்றாரு, இவனுக்கு பின்னாடி யாரும் கிடையாது அப்படிலாம் சொல்லல. சாந்த குணம் உள்ளவன், இவனுக்கு அப்புறம் யாருமே சாந்த குணம் யாரும் இல்லை அப்படி சொல்ல. இவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? முன்னும் இருந்ததில்லை, இனி பின்னும் இருப்பது இல்லை. சாலமோனை குறித்து சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு, முன்னும் பின்னும். அப்படி எவனை போல ஞானி யாருமே கிடையாது. ஆமா, இவன் என்னத்தை கேட்டான்? என்னத்தை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். ஞானமா இருந்ததுனால ஞானத்தை கேட்டான். நம்ம ஏன் ஞானத்தை கேட்க மாட்டேங்கிறோம்? டேஷ் டேஷ் டேஷ். உங்களுக்கு விளங்கலையோ? என்ன விளங்குது? அவன் அறிவா இருந்ததுனால தான் ஞானத்தை கேட்டான். நம்ம அறிவில்லாததுனால தான் வேற என்னென்னமோ கேட்குறோம். அவன் ஞானமா இருந்ததுனால தான் ஞானத்தை கேட்டான். அவனை போல முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருப்பதில்லை. யோசியா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்னை பின்பற்றினது, பிரமாணத்தை கை கொள்ளினதுல முன்னும் இவனுக்கு ஒத்தவன் இவனுக்கு பின்பாக ஒருவனும் இல்லை. யோபுவை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுற நீதிமானாகிய யோபுவை போல இவன் ஒருவனும் யாருமே இருக்க முடியாது. பூமியில ஒருவரும் இல்லை. அப்படி ஆண்டவர் சாட்சி கொடுத்தது பல பேர் இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனை தான் நான் இந்த இரவு சொல்ல போறேன். பிதாக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தி அவர்களை தான் ஆண்டவர் பிதாக்களை விட கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என்ன நம்பினதில்ல இவனை போல பூமியில இவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, இவனுக்கு ஒத்தவன் பின்னும். எப்படி ஒரு ஆளை பத்தி ஆண்டவர் சொல்றாரு பாரு. என்ன நம்பினதில்லை இவனை போல என்ன நம்பினவன் வேற எவனுமே இருக்க முடியாது. பிதாக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவரை விடுவித்து. நம்பினவ எப்படி நம்பினாங்க? அவனுக்கு முன்னும் கிடையாது பின்னும் இருந்ததில்லை. பிதாக்கள் அப்படி நம்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு 5 to 6 காரியத்தை நான் உங்களுக்கு இந்த இரவு நான் பேச போகிறேன். தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? வரலையா? ஸ்தோத்திரம். வரலைன்னா நீங்க விசேஷமானவர்கள் தான்.
தூக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மனுஷனாக தான் இருப்பீங்க. வரணும்ல, இந்த டைமில் வழக்கமாக தூங்குறது தானே. ஆனால் நீங்கள் கிரையம் செலுத்தி கண்ணுக்கு நீங்கள் டோரு கீறு போடாமல் நீங்கள் விழிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையிலே உற்சாகமானவங்க தான். உங்களை நான் வாழ்த்துறேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்கள் நல்லா முழிச்சிருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், தூங்குறவங்க தூங்கட்டும், விட்டுருங்க, பாவம், அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தூங்குறவங்க தூங்கட்டும், நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க, அவங்க பாவம் இல்லை. இந்த நேரம் இனிமேல் டெய்லி என்ன செஞ்சுருப்பீங்க? சில நேரம் முழிச்சு எங்கள் வாழ்க்கை ராக்கூத்தாக தான் நடக்குது. ஆமாம், எங்கள் வாழ்க்கை முழிச்சோம் ராக்கூத்தாக தான் போகுது. ஆமாம், கிடைக்கிற நேரம் தூங்கிக்கிறோம், முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் வரப்பாக இருக்கிறோம், தோத்துறோம். ஆமாம், அதனால நீங்கள் இப்போ ஒரு 5லிருந்து 6 காரியம் சொல்ல போகிறேன். நல்லா பிரசங்கம் கேட்கணும். நான் அப்போ இறங்கி வருவேன். ஏன்னா நீங்கள் நல்லா உற்சாகமாக இருக்கணுங்கிறதுக்காக.